அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியமுடன் அபி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபுல் டே vlog தான். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கார்டன் டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுங்கக்கா அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பச்சை குருமா வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி ஒரு vlogல சொல்லியிருந்தேன், அம்மா வந்து இந்த குருமா சூப்பராக வைப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய், 3 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி, 2 பட்டை, கொஞ்சமாக சோம்பு, நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த குருமா வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து தாங்க செய்ய போகிறோம். ஸோ அதனால் அதை வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குருமா தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியும் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கடலப்பருப்பு, அப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணுங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமா வந்து இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ இட்லியும் வந்து ரெடி ஆயாச்சு. இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணும். இதை இந்த மாதிரி நல்லா ஒரு 4-5 கொதி வரணுங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இனி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பச்சை குருமா ரெடி. இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான குருமா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 2 வயசுலேருந்து 5 வயசு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வயசில் தான் வந்து குழந்தைங்க ஈஸியாக கிராஸ்ப் பண்ணி அதை வந்து அவங்க செஞ்சு பழகுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து நாம் அவங்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்குறோமோ அது வந்து பெரிய வயசு வரைக்கும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க கூட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து வீட்டில் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை பார்த்துட்டு தான் மித்திரன் வந்து கொஞ்சம் கூட டஸ்ட் எங்கேயும் சேர விட மாட்டாங்க. எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொண்டு வந்து டஸ்ட்பினில் போட்டுருவார். Good boy டி பட்டுக்குட்டி. Good boy. High five. Very good.
இப்போ வந்து நம்மளோட கார்டன் டிப்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500+ பிளான்ட்ஸ் இருக்குங்க. எல்லா பிளான்ட்ஸுமே வந்து நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் வந்து ஹெல்த்தியாக தான் வச்சு பார்த்துக்குவேன். ஸோ சில பிளான்ட்ஸ் வந்து ட்ரை ஆகும், இல்லைனா வந்து ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆகும். அதெல்லாம் வந்து ஓவர் வாட்டரிங் இல்லைனா வந்து கிளைமேட் சேஞ்ச்னால வந்து அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். பட் நிறையா பிளான்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஹோம் கம்போஸ்ட் தான். ஹோம் கம்போஸ்ட் தான் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து செடிகளில் நான் பார்த்துருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து கம்போஸ்ட் போடணும். பட் என்னோட ஹோம் கம்போஸ்ட் வந்து அதுக்கு போதுமானதாக இல்லை. ஸோ அதனால இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணி பார்த்தேன். பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இது வந்து நம்ம வீட்டில் வந்து ஹோம் கம்போஸ்ட் தான். இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எடுத்து ஒரு 4-5 கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுருவேன். போட்டுட்டு நிறையா தண்ணி ஊற்றி ஒரு 4-5 டேஸ் நல்லா ஊற வச்சுருவேங்க. ஒரு 4-5 நாள் நல்லா ஊறுச்சு அப்படின்னா அதோட சத்து வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ என்ன பண்ணுவேன்னா, ஒரு பெரிய பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்து நாம் ஊற வச்சுருக்கிற அந்த ஹோம் கம்போஸ்ட்டை அதோட நல்லா டைல்யூட் பண்ணிக்குவேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி அதை நல்லா டைல்யூட் பண்ணிக்குவாங்க. ஸோ டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு செடிகளுக்கும் வந்து மாதத்தில் ஒரு நாள் வந்து 1 கப் அளவுக்கு, அதாவது பெரிய மக் அளவுக்கு வந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் ஊற்றிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அப்படியே ட்ரையாகவே போட்டுட்டு வந்தேன். பட் வந்து வெளியே கொஞ்சம் கம்போஸ்ட் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அது போதுமானதாக இல்லை. எனக்கு வெளியே வாங்கினா அவ்வளோ ஒரு சத்துமானமாகவும் தெரியலைங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா செடிகளுக்கும் வந்து போதுமான சத்து போய் சேர்ந்துருது. ஹோம் கம்போஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்க்குறக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் பிளான்ட் லவர்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது. எல்லாமே கிச்சன் வேஸ்ட்டு தாங்க. ஸோ இதில் அருகருப்பு பண்ணுறக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஒன் மந்த் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கம்போஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹர்ஷ்மிதாக்கு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் இருந்துச்சு. அதுக்காக வந்து அங்கே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருந்தோம். வேக்சினேஷன் முடிச்சுட்டு லன்ச் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சாம்பார் தாங்க ஆஃப்டர்நூனுக்கு. இந்த சாப்பர் வந்து ரீசெண்டாக வாங்கினேங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனியன், டொமேட்டோ இது எல்லாமே வந்து நல்லா நைஸாக சாப் பண்ணி கொடுத்துருது. வெஜிடபிள்ஸும் கூட சூப்பராக சாப் பண்ணுதுங்க. அடுப்பில் வந்து சாம்பாருக்காக பருப்பு வெந்துட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் நான் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன். இது ரெண்டுமே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வீட்டில் இருக்கார் அப்படிங்கிறக்காக செஞ்சிட்ருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து டெய்லி விலாக்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெய்லி விலாக்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா எடிட் பண்ணுறக்கு, டப்பிங் கொடுக்குறக்கே வந்து கண்டிப்பாக ஒரு 2 hours 3 hours ஆகுங்க. என்னால் வந்து இப்போ முடியாது. கண்டிப்பாக கொஞ்சம் வந்து சேனல் நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் டெய்லி விலாக்ஸ் போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ மித்ரன் வச்சுட்டு எனக்கு வாரத்தில் 3 நாள் போடுறதே வந்து பெரிய விஷயமா தான் இருக்குது. என்னோடய வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா வந்து கோல்டு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து தூதுவளை ரசம் வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். நம்ம வீட்டில் வந்து பறித்த தூதுவளை தான். நல்ல சூப்பாக இருக்கும் இந்த ரசம். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற தூதுவளை வந்து இதோட சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4-5 பல் பூண்டு, அப்புறம் காரத்துக்கு தகுந்தாற்போட வரமிளகாய். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ப்ரிஃபரபிளி கோகோனட் ஆயில் எடுத்துட்டிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகா நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இதோடு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட சூப்பரான தூதுவளை ரசம் வந்து ரெடி.
ஆட்டுக்கால் சூப்பாட்டவே இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. முக்கியமாக வந்து இந்த சளி பிடிக்கிற நேரங்கள் எல்லாம் வந்து இது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நெஞ்சு சளி வந்து சுத்தமாக இருக்காது. குழந்தைகளுக்கும் கொடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் மெனு இதுதாங்க. சுட சுட சாப்பாடு, சொரக்காய் போட்டு சாம்பார், பீட்ரூட் பொரியல், தூதுவளை ரசம், அப்புறம் கொஞ்சம் தயிர். பாப்பாக்காக நேற்று பூசணிக்காய் அல்வா வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் கொஞ்சம். ஸோ இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் மெனு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். Oh yes. Bad is like soft and bad. இதெல்லாம் bad days போட்டா very funny. Really? The monkey sweet. Monkey sweet ah. Monkey sweet. Pumpkin sweet. Ah, super mitra. Iti Abba iti. Abba ichitru. Yummy. Is it yummy? It's yummy. Yummy. Sorry, monkey. Tea. Monkey. Broken, yes. Broken. See, monkey. Bottle broken. Bottle broken. Is it yummy? French. Straight up. That is going turn. This don't know that. அக்கா கூட அப்படியே ஓட்டிட்டு போ அப்போ. This don't know. இன்னித்த vlog வந்து இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlogோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudan. Thanks for watching.